வணக்கம் உறவுகளே. இன்று நாங்கள் காலிங்ஃபோர்டு என்ற இடத்திலிருந்து பரமட்டா வரைக்கும் நடந்து போகலாம் என்று யோசிக்கிறோம். வாங்க நீங்களும் சேர்ந்து நாங்கள் நடப்போம். சுமார் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வாக்கிங் ட்ராக் as you can see here. So there are few options to go right. So it says Paramatta is 7.2 kilometers. Paramatta. This side Epping 4.8 kilometers. So I'm going to walk this 7.2 kilometers today. We'll see, okay, whether I can achieve that. We'll go and see. Okay, thanks for joining me. ஸோ இந்த லைட் ரயிலில் நான் வந்துடுறேன், பட் ஆனால் போக்குள்ள நான் நடக்கிறத உத்தேசிச்சிருக்கிறேன். இதோட இந்த லைட் ரயிலையும் பார்த்ததாவது அதுக்காண்டி தான் நான் நடக்க போகிறேன். வாங்க நடந்து போவோம். நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது, தேவையான அக்கள் குடிச்சு கொள்ளலாம். போகிற வழி முழுக்க இருக்கும், நடப்போம். நியூ லைட் ரயில் ஃபெசிலிட்டிஸ். see the toilet, very well done this toilet, wave to open. நல்ல ஒரு டாய்லெட், நல்ல டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ். வாங்க வரண்டப்பம். நல்ல ஒரு பைக் ரைடர்ஸ், உங்களுக்கு நல்ல பைக் ரேக் இருக்குது. இதில் முதல் இருந்தது நார்மல் ரயில் ட்ரெயின் இருந்த முதல், ரைட். சிங்கிள் லைன் இங்கே பார்க்க தெரியும். இதுக்கு வர்றது சிங்கிள் லைன் போட்டுக்கணும். மேபி இட்ஸ் நாட் இனஃப் ஸ்பேஸ், நோ வைடனிங், நோ லேண்ட் அக்விசிஷன். there may be so many issues, right? விழுந்துருக்கோம். ஸோ அதில் ஒரு படியன் விழுந்து போனான் சைக்கிளில் போய். என்ன நடந்ததுன்னு தெரியல. இதுக்குள்ளே பாருங்கள், இதுக்குள்ளே வைடன் பண்ணுறது கஷ்டமாக இருந்திருக்கு. I don't know, someone need to explain that one. ஸோ அப்போ சிங்கிள் ட்ராக் போட்டிருக்கணும் இங்கால. ஸோ as you can see, all these operated by electric கரண்ட்லாம் இது ஓடுது இந்த ட்ரெயின் எல்லாம். எல்லாம் சேம் ட்ராக் சைஸ். I think 440 voltage. இதுக்கு மேலே ஒரு ரோட் பிரிட்ஜ். இல்லை சரியான ஸ்லோவாக போயிருது. என்னென்னா ஒன்று கர்வ், அதாவது சிங்கிள் ட்ராக்காக இருக்குது. ஸ்பீட் லிமிட்டட் அப் டு ஹியர் 20, after this 45. See speeding up. After this 45. Paramatta 7 kilometers. பியூட்டி என்னென்னா எல்லா இடமும் சிசிடிவி கேமராஸ் போட்டிக்கணும். பார்க்கவும் நல்ல லேண்ட்ஸ்கேப்பிங் சூப்பர். நல்ல லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்குது. இதில் பார்க்குறதுக்காண்டியே நடக்கலாம். பாருங்கள் இன்னும் வடிவான லேண்ட்ஸ்கேப்பிங். ஸோ மழை எண்டு போட்டு வீட்டை படுத்திருக்காமல் இப்படி எழும்பி நடக்கிறதால நல்லா இருக்கும். அதுதான் நான் செய்கிறேன். பார்க்குறாக்கள் இதை பார்த்துட்டு மெட்டாக்களுக்கு முறுக்க ஷேர் பண்ணி விடுங்கோ. அதால் எங்களுடைய சின்னத்துக்கு தான் நல்ல பிரயோசனம். இதில் நாங்கள் தவற விடக்கூடாது. என்ன அருமையான லேண்ட்ஸ்கேப்பிங். இது பாருங்க, இங்கே ஆக்சஸ் ட்ராக் கொண்டு போட்டிருக்கணும். இதுக்குள்ள இறங்கி போகக்கூடிய மாதிரி அதுவும் நல்ல வடிவாக இருக்குது. இந்த டைமில் எவ்ரி 5 minutes இந்த L4 லைன் லைட் ட்ரெயின் லைன் நம்பர் 4 Carlingford to Westmead station. ஃபுல் லென்த்துக்கு இந்த கண்டிஷனில்
ஷேர்ட் பாத் இருக்குது. ஷேர்ட் பாத்துண்டா cyclist plus pedestrian. No vehicle access. Maintenance vehicle, time to time they can access this one to maintain these landscaping and lighting and things like that, right? டக்கு இப்படி இருக்கிறதுக்கு பெஞ்ச் போட்டிருக்கணும். பார்த்தீங்களா அந்த ட்ரெயின் திரும்பிட்டு அது கடையில் போனால் ட்ரெயின் திரும்பி வந்துடுது பாருங்க. அடுத்த லைட் ரயில் போகுது காலிங்போர்டுக்கு. எவ்ரி 5 மினிட்ஸ்ண்டா 2 பக்கத்துலேயும் போய் கொண்டிருக்குது. இப்போ அடுத்தது வந்து இப்போ போன ட்ரெயின் திரும்பி வரணும். என்ன வெரி இன்ட்ரெஸ்டிங். தமிழாக்கள் இந்த நடைய தவறப்பட எங்கள் சிறுநீரில் உள்ள தமிழாக்கள் இவருங்க குடியை பிடிச்சோன்னு நடக்கிறேன். சரிதானே? இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஐ லைக் இட். ரைட், நீங்களும் நடங்கோ. 7 முண்டா குறைப்பேன், கொஞ்சம் வெயிட்டை குறைப்போம்மா, அவ்வளோந்தான். நான் நடந்து சீனியையும் கட் பண்ணி கார்போஹைட்ரேட்டையும் குறைச்சி கிட்டத்தட்ட 2 கிலோ குறைச்சிட்டேன். 2 கிலோ குறைஞ்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸில். அது அச்சீவபிள். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்தியன் பெட்ரோல் விலை வந்து 161 cents. டண்டாஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வந்து குறைவாக இருக்குது பெட்ரோல் ப்ரைஸ். கம்யூட்டர் கார் பார்க்கிங் பாருங்க. போன ட்ரெயின் திரும்ப வந்துட்டு திரும்ப 2168 இந்த நம்பர், ட்ரெயின் நம்பர் 2168. பாப்போம் எத்தனை ட்ரெயின் இந்த ட்ரக்கில் ஓடி தெரியுதாண்டு. நான் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடந்துட்டேன் உங்களோட கதைச்சு. இது வந்து 2168 என்ற ட்ரெயின். ஓகே, 2168. பாப்போம், நினைக்கிறேன் இந்த அதில் இன்னொரு ட்ரெயின் வருது. இங்கே பாருங்கள், இன்னொரு ட்ரெயின், 2 ட்ரெயின். 2168, sorry, 2168. The other one coming in Carlingford போகுது. டெலோப்பியா, டண்டாஸில் டெலோப்பியான்ற ஸ்டேஷனில் நிற்கிறேன் நான். இப்போ அதுக்கு பக்கத்தில் இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது, டெலோப்பியா. இது 2172 என்ற ட்ரெயின் இது. ரைட், 2172 என்ற ட்ரெயின். 2168, 2172 இது ரெண்டும் தான் இப்போ இதுக்கு நாங்கள் கண்டுக்கிறோம். பார்ப்போம் மிச்சத்தை. நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளே ஒரு 4 அல்லது 6 ட்ரெயின் இதுக்குள்ளே, சாரி லைட் ட்ரெயின் ஓடிக்கொண்டு தெரியும். ஒன்று நினைக்கிறேன் 2 கண்டுட்டோம். பாவம். எனக்கு சரியாக விருப்பம் இந்த சின்ன பிள்ளைகள் மாதிரி. இங்கே அங்கெல்லாம் பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. நல்ல ஒரு டெலப்பியான்ற இடம், நல்ல ஒரு சபப். இதுக்குள்ள டெலப்பியாவில் யாரும் இருந்தால் இதை பற்றி சொல்லுங்க, உங்களோட சபப்பை பற்றி. 5+326. நான் உங்களோட காய்ச்சி கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடந்துட்டேன். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர், 5.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. நல்ல ஒரு வாக்கிங் ட்ராக், நல்ல ஃபென்ஸ் போட்டிருக்கு, நம்ம ப்ரொடெக்ஷன் ஃபென்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களோட சேர்ந்து நானும் இந்த ட்ரெக்கில் இன்றைய தான் ஃபர்ஸ்ட் டைமாக காலிங்ஃபோர்டில் இருந்து புறம்பட்டா மட்டும் நடக்கிறேன். தமிழாக்கள் நீங்களும் நடங்கோ, நல்ல ஒரு ட்ரெக் உண்டு. ஸோ இது சிவில் இன்ஜினியர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் இருக்கிற வந்து ப்ரீகாஸ்ட் பாக்ஸ் கால்வர்ட்ஸ்ன்னு சொல்லி அதை வச்சு தான் இந்த டனலை செய்திருக்கணும். ரைட், நல்ல ஒரு இதில் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் செய்து போட்டு கொண்டு வந்து வச்சுக்கணும். இது வந்து கூடுதலாக இப்படி ஆக்கள் நடக்கிறதுக்கு, மற்றது தண்ணி ஓடுறதுக்கு, அப்படி கிணத்து தேவைகளுக்கு இதை பயன்படுத்தணும். இந்த இடத்த டனல் ஒன்றுக்கு பயன்படுத்தி இருக்கணும். வெரி நைஸ், குட் ஐடியா. See these handrails, unbelievable. I like it. I like this one.
சரி சைக்கிளிஸ்ட் வந்து பாதுகாப்பாக போகக்கூடிய மாதிரி கேர்வ்ஸில் இந்த ஹேண்ட் ரெயில்ஸ் போட்டு வச்சுக்கணும். வெரி நைஸ், பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்பிங். ஐ லவ் இட். அழகான ட்ரீஸ் இருக்குது, பியூட்டிஃபுல் ட்ரீ. நேச்சர் லவர்ஸ், ஐ திங்க் யூ வில் லவ் திஸ் வீடியோ லைக் திஸ். ஓகே, ஸ்கிப் பண்ணால் பாருங்கோ, பிடிச்சா ஸ்கிப் பண்ணால் பாருங்கோ, பிடிக்காட்டி ஸ்கிப் பண்ணி விடுங்கோ. மற்ற இதில் இன்ட்ரெஸ்ட் நாக்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்கோ. சில நேரம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும், வேறு ஆக்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதை கீப் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. ஒன்று வரான், ஏய் ஓட்டத்தை பாருங்கள், நல்ல ஓட்டம் ஓடுறாரு, 60 ஓடுறாரு. 2171 ட்ரெயின் நம்பர் 2171. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். இது வரைக்கும் நான் கவுண்ட் பண்ண தொகைனா பிறகு 3 ட்ரெயினை பார்த்துட்டோம். 2171 பார்த்தீங்களா? ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்தில் பியூட்டிஃபுல் ட்ரைனேஜ் சிஸ்டம் போட்டிருக்கணும். வந்து இந்த பிட்டுக்கு வரையணும், பிட்டில் கலெக்ட் பண்ணி திரும்ப அங்கால மெயின் ஸ்ட்ரோம் வாட்டர் சிஸ்டத்துக்குள்ளே போகணும். இல்லை வழியான பேர்ட்ஸ் நிற்கிது பாருங்க, கொக்கட்டு கொக்கட்டு நிற்கணும். நல்லபடியாக இருந்து சாப்பிட நிற்கிறேன் காயலை. ஹலோ, how are you ladies? How are you? எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? வா ஏண்டா, ஓகே நீங்கள் போங்க போங்க. $2169 நான் முதலும் கணக்கத்தரன் சொல்லிக்கிறேன். இந்த JC 4+666 என்றது டிஸ்டன்ஸ் வந்து போட்டிருக்கேன். வேணே ஆசட் நம்பரை வந்து ஆக்கள் லொக்கேட் பண்ணுறதுக்காண்டி 4 கிலோமீட்டர் 640 மீட்டர்ஸில் இந்த போஸ்ட் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டிருக்கணும். சரி, இந்த பூ வந்து அழகான ஒரு பூ, பட்டில் நினைக்கிறேன், பட்டில்னு சொல்கிறேன். என்ன பட்டில், நியூ சவுத் வேல் மாநிலத்தின் ஒரு பூ. ரைட், வழி நெடுக CCTV, வழி நெடுக ஸ்ட்ரீட் லைட்டு, வழி நெடுக லைன் மாக்கு, வழி நடுக வாங்குகள் இருக்கு. இந்த பிரமட்டா அதில் தெரியுது, உயர்ந்த கட்டடங்கள், அதான் பிரமட்டா, கனதபுரம் இல்லை. அவங்களோட காய்ச்சி கொண்டு 2.5 கிலோமீட்டர் நடந்துட்டேன், இன்னும் ஒரு 4.7 கிலோமீட்டர். இங்கே பாருங்க, அடுத்த ஆள் வரார். ஆடி ஆடி நடந்து போகும் சிங்கார பெண்ணே, உன்னை பார்த்து பாடுகிறேன் ஓடாத கண்ணே. 2173 நம்பரை சொல்கிறேன், பிறகு வீட்டை போய் கவுண்ட் பண்ணுவோம். வீடியோ முழுமையாக பார்க்கக்குள்ளே 2 பேரும் நீங்களும் நானும் சேர்ந்து கவுண்ட் பண்ணுவோம். இப்போ நம்பரை கதைச்சு கொண்டு போவோம், பார்ப்போம் எத்தனை ட்ரெயின் இதுக்குள்ளே ஓடுதுண்டு இன்றைக்கு ஓரளவு கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், முதல் ஒரு சைக்கிளிஸ்ட் ஆள் வரார், நல்லா ஓடியாரார். மல்லையே மல்லையே மெத்தப்பை, மண்ணில் வெள்ளம் நிறைய பெய். இது போன ட்ரெயின் திரும்ப வருது 2172. நீங்கள் கவுண்ட் பண்ணுறார்கள் 2172 செகண்ட் டைம் காண்றோம். பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன சொல்லுங்கள், எத்தனை ட்ரெயின் நாங்கள் பார்க்குறோம்ண்டு. நான் நினைக்கிறேன் முதல் பார்த்தது 8 முடிஞ்ச மாதிரி ஒரு ஞாபகம். அங்கே 2 பரமட்டா டைரெக்ஷன்லேருந்து பெற வேணும். அது வந்தால் பூர்ணமாக நாங்கள் கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டு கொண்டு அர்த்தம். திஸ் பியூட்டிஃபுல் பிரிட்ஜ், நல்ல பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ், நல்லபடியாக பெடஸ்ட்ரியன் ஃபென்சிங், ப்ரொடெக்ஷன் பேனல்ஸ், ஸோ பியூட்டிஃபுல். அதனால் சரியான நோட்டி பாய்ஸ் இங்கே வேண்டலிசம் செய்திருக்கணும். வெரி பேட் பெயிண்ட் எங்கேயாவது கலவடத்து போட்டு கொண்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியில் அடித்து வச்சுக்கிறாங்க. பேட் பாய்ஸ்.
4.3 கிலோமீட்டர்ஸ் பரமட்டா 2.9 நடந்துட்டேன். உண்மையிலே இந்த ஆஸ்திரேலியா வந்து ஒரு லக்கி கண்ட்ரி, ஸ்பெஷலி நியூ சவுத் வேல்ஸ், சிட்னி. ஸோ ஓல் ஆர் லக்கி, ரைட்? ஸோ இந்த பூமியில் பிறந்த அத்தனை பேருமே லக்கி பீப்புள். ஸோ பியூட்டிஃபுல் எர்த், அந்த எர்த் சர்ஃபேஸில் இருக்கிற அத்தனை சாமான்களும் ரசிக்கக்கூடியது என்ன, இந்த க்ரீனை இதுக்கு அதை விட இப்படி ஆர்கிடெக்சரலி டிசைன் பில்ட் infrastructures. See what a beautiful station this one. Dundas station. இங்கே பாருங்க, அடுத்த ட்ரெயின் வருது. அடுத்த ட்ரெயின் வருது. யூ சி வித் இப்போ முதல் பார்த்தது ஒரு எல்லாம் பார்ப்போம். இந்த ஸ்டேஷன் ஒரு ஹெரிட்டேஜ் ஸ்டைலில் இருக்குது. என்ன நம்பர் ஐயா இது? வாசிங்கோ 2163 என்ற நம்பர் கொண்ட இந்த ட்ரெயின் நல்லபடியாக இருக்குது. நல்லபடியான ஸ்டேஷன், டண்டா ஸ்டேஷன். நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங்கும். இது முந்தி என்னென்னு சொல்கிறது, ஒரு ட்ரெயின், நார்மல் ட்ரெயினாக இருந்த ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன். இப்போ இது லைட் ரயில் ஆக்கியிருக்கணும். 2163 போகுதா? இது ஒரு நல்ல ஒரு ஸ்டேஷன், நல்லபடியாக இருக்கு. என்ன நல்ல கலர், சூப்பர் பியூட்டிஃபுல் ஸ்டேஷன். என்ன பார்க்க தெரியுது, 415 வோல்டேஜ் தான் டண்டாஸ் மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. டெக்னிக்கல் டீடைல்ஸ், மேனுஃபேக்சர்ட் ஏரியா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், built to Australian standard, Australian standard electrical design standard 61439.1 2016க்கு IP66, அதாவது ப்ரொடெக்ஷன், என்வரன்மெண்டல் ப்ரொடெக்ஷனோட ഇതിൻ്റെ കവർ എന്ന മാതിരി കൊറോഷൻ അതുകൾക്കാണ്ടി ഫോം സെപ്പറേഷൻ 2 BIH, കറണ്ട് റേറ്റിംഗ് 80 amperes, fault level 20 kA per 1 second, rated voltage 415 voltage, 2021 manufactured. எலக்ட்ரிக் மீட்டர் அங்கால இருக்கா முள்ளுக்கு. ஓகே, விஷயம் நல்லா படிச்சிட்டோம். இதில் இதுதான் மெயின் சுவிட்ச் போர்ட். இது வந்து கம்ப்யூட்டர் பார்க் பண்ணி போட்டு போகலாம். நல்ல வடிவான ஒரு ஸ்டேஷன். ஸ்டேஷன் நேம் வந்து டண்டாஸ். ஸ்பீட் லிமிட் 40 km. ஒரு 4.1 கிலோமீட்டர் தான் நடக்கலாம். வாங்கோ, பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர் உண்டு. நினைக்கிறேன் எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படி தான் இருக்கும். ஆனால் வெளியில் பார்க்க நல்ல வடிவான சாமான் வேறு இருக்குது. உள்ளுக்கு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்கும், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருக்கிற சாமானாக இருக்கும். அழகான இந்த லேண்ட்ஸ்கேப்பிங். இவங்க மேலுக்கு நல்ல ஒரு டவர் வச்சுக்கிறாங்க, கம்யூனிகேஷன் டவர். வேறு ஒன்றும் மேபி ரேடியோ டவர் அல்லது ஏதாவது ஒன்று ஒப்சர்வ் பண்ணுற டவர் மாதிரி வச்சுக்கிறாங்க. லைட்டிங் சொல்லி வேலையில். இது ரேடியோ டவர் தான், எஃப்எம் ரேடியோ டவர் இதை வச்சுக்கிறாங்க, கம்யூனிகேஷன் டவர். வா, சூப்பர். வோல்டேஜை மறந்துடக்கூடாது. 415, ரைட்? 415, 220 எங்களோட வீடுகளுக்கு வர்றது. இது 415. அதுக்கு மேலே 11 kV என்று இருக்குது. 11,000 kV, 33,000, 132 kV, சரிதானே? 132 kV கிலோ வோல்ட்ஸ். அப்படி வேறு ஹை வோல்டேஜில் போய் கொண்டிருக்கும். ஹை வோல்டேஜில் இருக்கக்குள்ளே எலக்ட்ரிக்கல் பீப்புள் சொல்லலாம், டிரான்ஸ்மிஷனில் வந்து லோசஸ் இருக்கிறபடியாக தான் ஹை வோல்டேஜில் வச்சிருப்பினோம். அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வரைக்குள்ள ஸ்டெப் டவுன் பண்ணிக்கொண்டு வீடுகளுக்கு கொடுப்பினோம். ஆஸ்திரேலியாவில் பவர் அண்ட் பிரேக்கில் பல்வேறு சோர்ஸஸ் இருக்குது. கோல் பவர் இருக்குது, டீசல், மற்றது மெயின்லி விண்ட் பவர், சோலார் பவர் வந்து இப்போ வேலை ஃபேமஸாக நிறைய லேண்ட் இருக்கிறபடியாக
ரூரல் ஏரியாவில் பெரிய ஏக்கரேஜ் கணக்கில் சோலார் பேனல்ஸ் வச்சுக்கணும். இதோட இங்கே பாருங்க அடுத்தது 2171. இது போனால் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் 2171. ஓகே 2171. இந்த ட்ரெயின் வந்து ஒரு லூப் மாதிரி ஓடிக்கொண்டு தெரியணும். ஒன்றுக்கு பின்னால் கொண்டா என்ன போய் அப்படியே திரும்பி வந்து நினைக்கிறோம். அப்போ நாங்கள் இங்கேருந்து போன ட்ரெயின் திரும்ப வர்றதை மட்டும் பார்த்த மாட்டா அநேகமாக எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி முடிச்சிருப்போம். அங்கே இருந்து வரல் இந்த இதில் ஒன்று வருது எனக்கு ஞாபகம் இல்லை. முதல் இங்கேருந்து போனது நாங்கள் கவுண்ட் பண்ண துவங்கினது 8 முடிஞ்சு நான் நினைக்கிறேன். இது எத்தனை இடம் 2165. 2165. இதில் ஒரு பெடஸ்ட்ரியன் கிராசிங்குக்கு சிக்னல் போட்டிருக்கணும். மாற்றி போட்டு நிற்கலாம் சேஃபாக க்ராஸ் பண்ணுறதுக்காக. Always cross light rail tracks at pedestrian crossing. Do not cross. சும்மா 100 இடத்த க்ராஸ் பண்ணோம் நான் சொல்லிடுறேன். ஆல்மோஸ்ட் நடுவுக்கு வந்துட்டேன். 3.7 3.5. முந்தி இருந்த பழைய பிரிட்ஜ் உண்டு. ஆனால் ஒரு ரெனோவேஷன் ஒர்க் கொண்டு செய்திருக்கணும். நல்ல வடிவாக இருக்குது லேண்ட்ஸ்கேப்பிங். நான் இந்த வடிவாக இருக்குன்னு சொல்ல என் தங்கச்சி ஒரு ஆள் சொன்னால் சரியா நீங்கள் எல்லா நேரமும் வடிவாக இருக்குன்னு சொல்கிறீங்க. வேறு ஒரு வீடை கண்டுபிடிங்க உண்டு. ரெண்டாவது அடுத்த ட்ரெயின் அடுத்த லைட் ரயில் சூப்பர் 2166. 2166ம் 2173ம் சந்திக்கும் நேரம். சந்திப்போமா ஜலமுண்டை ஸ்டேஷனில் சந்திப்போமா ஜலமுண்டை ஸ்டேஷனில் சந்திப்போமா. மௌனத்தின் ஒளியில் மயக்கத்தின் நிலவில் ஜலமுண்டை ஸ்டேஷனில் சந்திப்போமா அடிக்கிறான் வெல். இந்த ட்ரெயினில் நான் வந்துடுறேன். அப்போது அந்த 2166 வந்துடுறேன். இங்கே பாருங்க அவர் தான் நான் நினைக்கிறேன் இதுதான் நாங்கள் முதல் கண்ட ட்ரெயின் 2166. ஏன்னா அந்த தாடிக்கார டிரைவர் போகிறார் 2166. அப்போ ஆல்மோஸ்ட் முதல் கண்ட ட்ரெயின் கண்டுட்டோம். ஆனால் எண்ணெய் துவங்கல அந்த ட்ரெயினில் எண்ணினது வந்து அடுத்த ஜலமுண்டை என்ற ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். நான் ஜலமுண்டை மட்டும் முந்தி நடந்தினான். நான் இன்றைக்கு உங்களுக்காக நான் அதையும் திரும்ப நடக்கிறேன். ஜலமுண்டையிலேருந்து அங்கால பக்கத்துக்கு நடப்போம். ஓகே ஜலமுண்டை ஸ்டேஷன்லேருந்து இங்கால பக்கத்துக்கு நான் அன்றைக்கு ஞாபகம் இருக்குது டுவர்ட்ஸ் பரமட்டா பக்கம் போக்கில் ட்ரெக் வந்து அங்கால பக்கத்துக்கு போகுது. அதாவது பெடஸ்ட்ரியன் வாக்கிங் ட்ரெக் மெட்ட பக்கத்துக்கு போகுது. ஓகே வாங்க நாங்கள் இதை க்ராஸ் பண்ணி மெட்ட பக்கத்துக்கு போவோம். ஓகே ஜலமுண்டைண்டா என்ன மீனிங்னு தெரியல. அபரிஜினியல் வேர்ட். ஜலமுண்டை ஸ்டேஷனில் நிற்கிறோம். பரமட்டா இன்னும் 3.4 கிலோமீட்டர் தான் இருக்குது. 3.9 நடந்துட்டோம். 4 கிலோமீட்டர் நடந்துட்டோம். உறவுகளே தமிழாக்கள் நீங்கள் என்ற வீடியோவை கன பேர் பார்க்குறீங்கள். ஆனால் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து பாருங்க. நீங்களும் வந்து நிஜமாக பாருங்க. வீடியோவில் மட்டும் பார்க்காமல் நீங்களும் வந்து இதை பார்த்தா தான் எனக்கு சந்தோஷம். இல்லை இருக்கேன்னு மழை தண்ணி ஓடிடுது பாருங்க. இப்போ பாருங்க இந்த ரயில்வே ட்ராக் வந்து லெஃப்ட்டுக்கு வந்துட்டு நான் இப்போ இங்கே பக்கத்தில் நடந்து போகிறேன். எனக்கு நல்ல காட்சிகள் வரும் பாருங்கோ. இந்த கூலி படத்தில் போய் நித்திர ஒன்ற மாதிரி பார்க்காமல் வடிவாக பாருங்க. வேண்டா எனித்தான் நல்ல இடம் பெறப்போகுது. நல்ல வடிவான இடங்கள்லாம் வேண்டித்தான் வரப்போகுது. பாருங்க முழுக்க சரிதானே. இது வந்து வெஸ்டர்ன் சிட்னி யூனிவர்சிட்டி அதுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். ஓகே அவங்களோட ஒரு கேம்பஸ் தான் இது. ரயில்மையா இங்கே பக்கம் நான் இப்போ பரமட்டாக்க 3.2 கிலோமீட்டர் தான் நடக்கிறதுக்கு வாங்க நடப்போம். இது பாருங்க இந்த ஒவ்வொரு இடத்தையும் அதில் ஓப்பனிங் கொட்டிக்கணும். தண்ணியல் வந்து மழை தண்ணியல் வந்து இங்கே கேம்பஸ்லேருந்து வர தண்ணி எல்லாம் இப்படி ஓடி வந்து
அந்த ஓப்பனிங்ஸ்குள்ளால் அந்த சேனல் ஓப்பன் சேனல் கான்க்ரீட் சேனல் இருக்குது தானே, அதுக்குள்ளால் போய் பிட்டுக்கு போவோம். பிட்டுக்கு போய் திரும்ப அதில் பார்த்தோம் சின்ன க்ரீக், குட்டி க்ரீக்கு போய் பரமட்டா ரிவருக்கு போய் தென் அப்படியே போய் ஓஷனுக்குள்ளே விழுவார். இப்போது அடுத்த ட்ரெயின் 2162 பாருங்க, இதில் எழுதியிருக்கு இன்சுலேஷன் பேனல் டூ நாட் கனெக்ட் டு கண்டினியூஸ் ஃபென்சிங். இது ஒரு கேப் ஆண்டு போட்டுக்கணும். ஸோ நான் கெஸ் பண்ணுறேன் இது இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, அதாவது அந்த மின்னை வந்து கடத்தி டேஞ்சரஸை உண்டை பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி தச்சியில் இதில் எலக்ட்ரிக்கல் ஷாக் வந்தால் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஐ எம் கெஸிங். உங்களுக்கு தெரிஞ்ச காரணம் இதாக இருந்தால் சொல்லுங்க. எக்ஸ்பர்ட்ஸ் கன பேர் பார்ப்பீங்கள், சொல்லுங்க. இஸ் ட்ரைனேஜ் பிட் கனெக்ட் பண்ணதால் முடிவான ஒரு கிரேட்டட் பிட்னு சொல்கிறது. ஒரு பக்கத்தில் இருக்குது 2 பிட். 2163 திரும்ப போகுது. நல்ல ஒரு பியூட்டிஃபுல் வால். கமிலியா ரயில்வே பிரிட்ஜ் முந்தி இருந்ததுன்ற சின்ன ஒரு பகுதியை விட்டுருக்கணும் ரயில்வே பிரிட்ஜுண்டு அடையாளத்துக்காக. 1896 கட்டப்பட்டிருக்கு. சின்ன ஒரு போர்ஷன் இதில் விட்டுருக்கணும் ஹெரிட்டேஜ். நல்லபடியாக பரமட்டா சிட்டி கவுன்சில் மிகவும் சிறப்பாக இதில் செய்திருக்கணும். பாருங்க, ஒலிம்பிக் பார்க்குக்கு 11.2 கிலோமீட்டர்ஸில் நடக்கலாம். வாவ். கட்டார் ஏர்லைன் ஏரோப்ளைன் ஒன்று போய் கொண்டிருக்கு. கட்டாரில் இருந்து வந்து கொண்டிருக்கு. வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஓப்பன் டே இங்கே பக்கத்தில் போச்சுட்டு போட்டிருக்கணும். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் போக்குள்ளான் நான் நினைக்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ் போக்கு அங்கே எவ்வளோ தூரம் மட்டும் போகலாமண்டு. அங்கே இன்னும் கன தூரம் நடக்க இருக்குது. 20 நிமிஷத்துக்கு மேற்பட்ட நடை இருக்குது. பார்த்தீங்களா, இதை சொல்கிறது யூட்டிலிட்டி பிரிட்ஜுன்னு சொல்லி. அதாவது போட்டர் அநேகமாக இது போட்டராக இருக்கத்தான் சான்ஸ் இருக்குது. போட்டரை ஒரு இடத்து இந்த இடத்துக்கு கொண்டு வர பிரிட்ஜாக இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். இந்த ஆமணக்கு மரம் நிற்குது. ஆமணக்கு கூடுதலாக யூட்டிலிட்டி பிரிட்ஜ் ஓன் பை தட் பர்டிகுலர் யூட்டிலிட்டி ஓனர்ஸ். சரி, இது போட்டர் பிரிட்ஜாக இருந்தால் இது போட்டை தான் ஓன் பண்ணும். வேறனோ இது என்னன்னு சொல்லி. இட்ஸ் எ மெசிவ் அசெட். நாங்கள் நினைப்போம் ரோட் பிரிட்ஜ் மட்டும்தான் பிரிட்ஜான்னு சொல்லி. அப்படி என்று இல்லை. இது வந்து நோ பெடஸ்ட்ரியன் ஆக்சஸ், நோ வெஹிக்கிள் ஆக்சஸ். இவங்க ஒரு பிளாக் ஒன்று போட்டுக்கணும். இது வந்து பியூர்லி யூட்டிலிட்டி பர்பஸுக்காண்டி போடப்பட்ட ஒரு பாலம். ஓகே. ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு ரயில்வே பிரிட்ஜும் யூட்டிலிட்டி பிரிட்ஜும். நடுவில் போகுது பெடஸ்ட்ரியன் அண்ட் சைக்கிளிஸ்ட் பிரிட்ஜ் உண்டு, ஷேர் பாத். ஸோ கீழே உள்ளது வந்து ஃபைபர் டெக்கிங் போட்டுக்கணும். ரைட், இந்த போகுது என்ன உண்டு. 2167 நல்ல ஒரு பிரிட்ஜ். இது வந்து நாங்கள் இப்போ க்ராஸ் பண்ணுறது வந்து ஐ திங்க் இட்ஸ் பரமட்டா ரிவரில் க்ராஸ் பண்ணுறோம். பிரிட்ஜில் உள்ள காம்போனன்ட்ஸ் என்ன, இந்த போல்ட்டை போட்டு 2 பிளேட்ஸையும் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கணும். இந்த போல்ட்ஸ் வந்து இந்த லோடை கேரி பண்ணும், ட்ரான்ஸ்மிட் பண்ணுவார் என்ன. அதே மாதிரி இங்கேயும் ஒவ்வொரு மெம்பர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு போல்ட்ஸை போட்டிருக்கணும், போல்ட் அண்ட் பிளேட். இது ஒரு சொல்கிறது ஸ்டீல் பிரிட்ஜ். நல்ல அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல் பிரிட்ஜ். இந்த டைப்பான பிரிட்ஜ் இப்போ கட்டுறது சரியான குறைவு. இப்போ மாடர்ன் டெக்னாலஜியில் நிறைய பிரிட்ஜஸ் இன்வென்ட் பண்ணிக்கணும். ரைட், இதில் வந்து கிட்டத்தட்ட 50-100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட
காலத்து பிரிட்ஜஸ் தான் இந்த பிரிட்ஜ். இதில் வந்து நிறைய கொரோஷன்ஸ். சிட்னி ஹார்பர் பிரிட்ஜும் இப்படியான ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ். இதில் நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்குது. லைக் எவரி அதர் அசெட். இந்த பிரிட்ஜ் மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ லைட் போட்டுட்டணும். நல்லபடியாக இருக்குது லைட் போட்ட பிறகு. லைக் எவரி அதர் அசெட், they have to have a proper maintenance plan for this bridge. Keep corrosion prevention அப்படியான வேலைகள் நிறைய இருக்குது, பார்க்கக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டி இது கொரோட் பண்ணிடும் என்ன, இல்லை இந்த மெம்பர்ஸை மாற்ற வேண்டிய வேலைகள். அப்படி என்ன ஒரு ட்ரெயின் இருக்குல்ல, 2165 டிக் பண்ணுங்கோ பார்க்குறார்கள். 2165 தான். பெரிய ஒரு ஜாட் உண்டு பாருங்க. நிறைய பிரிட்ஜஸ், க்ரேன், அப்படி இப்படின்ட்டு நிறைய சாமான் இருக்குதுல. ஓகே, நாங்கள் அடுத்த ட்ரெயினையும் பார்த்துட்டோம். வெல் டன். இதுதானே இந்த ட்ரெயின் நான் சொன்னேன் 2168. இந்த ட்ரெயினையும் பார்த்துட்டோம். ரெண்டுபடியாக ஆல்மோஸ்ட் எங்களோட கவுண்ட் முடிஞ்சிருக்கும். ஏன்னா போன ட்ரெயின் திரும்பி வர்றது. ஸ்டார்ட்டில் கவுண்ட் பண்ண துவங்கினது 2168 எனக்கு இந்த கவுண்டிங்கில் ஹெல்ப் பண்ணாக்கள் தயவுசெய்து நீங்கள் டோட்டல் நம்பரை கண்டுபிடிச்சிருந்தால் இதில் போட்டு விடுங்கோ. எத்தனை ட்ரெயினை பார்த்துருக்குறோமண்டு, எத்தனை ட்ரெயின் இந்த ட்ராக்கில் ஓடுதுண்டு. திஸ் இஸ் ஐ திங்க் ரோசில் கார்டன்ஸ் என்ற ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். சரிதானே, ஞாபகத்துடன் நடந்துட்டோம். தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும் என்னோட சேர்ந்து நீங்களும் வர்றதுக்கு. 3 கிலோமீட்டர்ஸ் நடந்துட்டோம். இன்னொரு 2.3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது, நடந்து முடிப்போம். வாங்க. ஸ்க்ரீனில், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் இல்லாட்டி டிவி ஸ்க்ரீன் அல்லது உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனில் நடந்தாக்கள் செய்து நீங்களும் இருக்கா ஃபிசிக்கலாக இந்த ட்ரெக்கில் நடவங்க நல்லா இருக்கும். சரி, இந்த கேர்வ், இது ஒரு கேர்வ் இருக்குது. அதான் இந்த பெரமோட்டா ஸ்டேஷன் இப்படி தெரிஞ்சது. நல்ல ஒரு புதுசாக போட்டு அந்த ஆர்ச் பிரிட்ஜ் பார்க்க போகிறோம். வாங்கோ. லுக் அட் தட். நல்லா அழகாக இருக்குன்னு. இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு மேலே ரோசில் ஏரியா தெரியும். இந்த ஏரியாவில் இருக்கிறாங்களுக்கு அதுக்கு போகுது. இதில் பயங்கர ஒரு பெண்ட் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் யூ ஷேப்புக்கு வருது இந்த பெண்ட். யூ வண்டியில் ஒரு நல்ல ஒரு 90 டிகிரிஸுக்கு அப்படியே பெண்ட் பண்ணுது. வடிவான ஒரு சப்ஸ்டேஷன், நல்ல வடிவாக இருக்குது. சாரி, மன்னிக்க வேணும், நான் இது தவறுதலாக சொல்லிட்டேன். இது சப்ஸ்டேஷன் இல்லை, வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டுண்டு 1831 கட்டிக்கணும். இதுதான் இந்த பெரிய அங்கே போன பக்கத்தில் இருந்த இந்த பெரிய வாட்டர் பிரிட்ஜ், வாட்டர் யூட்டிலிட்டி பிரிட்ஜ். நல்லா இருக்கேன் இந்த இடம். நல்ல ஒரு பிரிட்ஜ், நல்ல வடிவாக இருக்குது. ஒரு ஆர்ச், ஸ்டீல் ஆர்ச் பிரிட்ஜ் உண்டு. நல்ல வடிவான ஒரு இந்த கொரோஷன் கலர்லேயே ஆக்சிடைஸ் பண்ண மாதிரியே அதை விட்டுருக்கணும். அந்த பிரிட்ஜின் ஆர்கிடெக்சர் வந்து நல்லா இருக்குது. இது வந்து அநேக நாட்களுக்கு தெரியும். ரோஸில் இங்கே பாருங்க, 2166. 2169 போனால் திரும்பி வரார். 2169 பிரமட்டா என்ற காட்சி அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, நாங்கள் ஓரளவுக்கு பிரமட்டாக நெருங்கி வந்துட்டோம். தேங்க்யூ வெரி மச் என்னோட சேர்ந்து நடந்தாக்களுக்கு. பாருங்கள், பிரிட்ஜில் இப்போயே ஒரு கிராக் ஒன்று வந்திருக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். இட்ஸ் குட் ஐடியா. மெனி ரீசன்ஸ் ஃபார் தீஸ் கிராக்ஸ். பாருங்க, இந்த பெரிய டெக்னாலஜியை பாவிச்ச கூட இதில் சின்ன சின்ன கிராக்ஸ் வருது. நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸிங்கில் அப்படியே அட்டென்ட் பண்ணியிருக்கணும். அது
பாராட்டக்கூடிய விஷயம். நாங்கள் நடக்கிறது வகைகள் இருட்டே இல்லை, இப்போ இருட்டிட்டுது. ஏன் தூரம் நடந்துட்டு தானே. இந்த பிரிட்ஜுக்கு பிஜி பிரிட்ஜ்னு போட்டுக்கணும். லோக்கல் அப்ரிஜினியல் லீடர் ஒரு ஆளை ஒன்று பண்ணுறதுக்காண்டி அந்த நேம் கொடுத்துருக்கணும். 2024 லாஸ்ட் இயர் தான் அது ஓப்பன் பண்ணது. இட்ஸ் a brand new bridge. இதில் சேஃப்டி போலாட்ஸ் இருக்குது. பெடஸ்ட்ரியனு வெஹிக்கிள்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்காண்டி போட்டிருக்கணும். ட்ராம்பே அவென்யூ என்ற இடத்த வந்திருக்கோம். இதுலேயும் ஒரு நல்ல கேர்வ் ஒன்று பாருங்கள். நல்ல இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அந்த கீழே ரயில்வே ட்ராக்கு கீழே இருக்க வந்து கிராஸ் டர்ஃபிங் செய்திருக்கணும். இட்ஸ் வெரி ரேர். அதே மாதிரி 2 பக்கமும் வருது. இந்த இதில் 2 பக்கமும் சந்திப்போமா மீண்டும் சந்திப்போமான்னு சொல்லி 2172 என்ற ட்ரெயினும் மற்ற அது அங்கால பக்கத்துலேருந்து வந்திருக்கு பாருங்க. மற்றதும் ஒரு வடிவான ட்ரெயின் 2172வும் 2160வும் சந்திச்சுட்டு போகணும். ஸோ ஆல்மோஸ்ட் எங்களோட கவுண்ட் இதோட முடிஞ்சிருக்க வேணும். நன்றி உறவுகளே. நீங்கள் இதுவரைக்கும் கவுண்ட் பண்ணியிருந்தால் எத்தனை ஆண்டு இந்த காலிங்ஃபோர்ட் டு இவர் நல்லா பெண்ட் பண்ணி அப்படியே போகிறார். காலிங்ஃபோர்ட் டு வெஸ்ட்மீட் எத்தனை ட்ரெயின் ஓடி தெரியுதுண்டு யாராவது இதில் கண்டுபிடிச்சிருந்தா எனக்கு சொல்லுங்க. இது ஒரு அழகான ஒரு பிரிட்ஜ். இது ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக இப்படி ஒரு பிரிட்ஜ் ஒன்று பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ் கட்டியிருக்கணும்ண்டு கண்டேன் நான். அதாவது இந்த ஆர்ச் ஹேங்கிங் பிரிட்ஜ் உண்டு. ஒரு ஆர்ச் ஷேப்பை போட்டு டயகோனலாக போட்டுக்கணும் பாருங்கள். வளமையாக ஆர்ச் வந்து நேருக்கு போட்டுக்கணும். இது இங்கால பக்கம் ஸ்டார்ட் பண்ணி ரைட்டில் ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட்டில் முடியுது. ஸோ அதில் தே ஆர் ஹேங்கிங் திஸ் பிரிட்ஜ். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சரல் அண்ட் இன்ஜினியரிங் பிரிட்ஜ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் diagonally. See the curve is going diagonally and hanging through the cables. We are crossing this Paramata river again. What a beautiful bridge. Well, அந்த ட்ராம் வந்து 2 தானே, அது இறங்கி இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் நோக்கி நடக்கணும். சிட்னியில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் வாக்கிங் ஆக்டிவ் லிங்க்னு சொல்வார்கள். நல்லா இருக்குது. உண்மையிலேயே கார் தேவையில்லை. வெற்றிகரமாக முழு டிஸ்டன்ஸையும் நடந்து முடிச்சிருக்கிறோம். பரமட்டாக்கு நான் வந்துட்டேன். காலிங்ஃபோர்ட்லேருந்து பரமட்டாக்கு நடந்து வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட சேர்ந்து நடந்ததில் பெருமை அடைகிறேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வாக்கிங் ட்ராக். நீங்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள் தயவு செய்து இதை மிஸ் பண்ணாதீங்கோ, கட்டாயம் நடவுங்கோ. பரமட்டா ஓஃபுக்கு பக்கத்தில் இப்போ நிற்கிறேன். இந்த 10 கிலோமீட்டர் நடக்க துவங்கைக்குள்ளே நான் யோசிச்சினான் நடக்கலாமோ இவ்வளோ தூரம் என்று சொல்லி இந்த மழை கண்டிஷனில் நடந்து முடிஞ்சிட்டேன். அதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்ல வேணும். என்னோட சேர்ந்து பார்க்குறாக்கள் உங்களோட ஆர்வத்தால் தான் நான் நடந்திருக்கிறேன். ஓகே, நீங்கள் இதை முழுமையாக பார்த்துருந்தா அல்லது
இடக்கிட பார்த்துருந்தாலும் கூட கமெண்ட்டை போடுங்கோ. அது எனக்கு ஊக்கமாகவும் ஆக்கமாகவும் இருக்கும். அப்படியான பதிவுகளை போடுறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் பார்த்த அவ்வளவும் நடந்திருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, சிட்னியில் உள்ளாக்கள் இந்த லிங்கை வந்து நீங்கள் முதல் நடந்திருந்தால் உங்களோட கமெண்ட்டையும் பதிவு செய்யுங்கோ. இந்த இடம் நான் முதியும் தடம் காட்டிக்கிறேன். பெரிய ஃப்ளட் பிரேக்கில் இது முழுக்க நடக்க இயலாது. ஆளும் பெரிய இல்லை, சும்மா சின்ன ஒரு ஃப்ளடிங் பிரேக்கிலே வேறு தண்ணி மேவி பாய்வர். வேறு ஒன்று ஏன் இப்படி போட்டுக்கணுமெண்டு இதை உயர்த்தி விட்டுருக்கலாம். அப்படியே வச்சுக்கணும். இந்த ஃப்யூச்சரில் போடணும் நிச்சயமாக. இந்த எதிர்பார்ப்போம். சரி உறவுகளே, தரமடாக்குவே மட்டும் வந்துட்டோம். நடந்து காலிங்பேட்டிலிருந்து நடந்து வந்திருக்கிறோம். சரிதானே? சிட்னியில் உள்ள உறவுகள் இதுவரைக்கும் நீங்கள் இந்த ஒர்க் செய்யலைண்டா ட்ரை பண்ணுங்கோ. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றென்றும் உங்கள் அன்பின் ஸ்ரீதரன். நன்றி, வணக்கம்.